ஒரு விரல் புரட்சியே இருக்குதா உணர்ச்சியே ஏழ்மையை ஒழிக்கவே செய்யடா முயற்சியே ஏழையை ஒழிப்பதே உங்களின் வளர்ச்சியா. தீர்மானம் 1. கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த உறவுகளுக்கு இரங்கல். தமிழகத்தில் புதிய மற்றும் நேர்மையான அரசியல் அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தும் உன்னத லட்சிய நோக்கத்தை செயல் வடிவத்தின் முதல் படியாக நம் வெற்றி தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள தொடங்கினார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய ஊர்களில் நம் வெற்றி தலைவரின் அனல் பறக்கும் பேச்சும் ஆளும் தரப்பை நோக்கி எழுப்பிய கேள்விகளும் தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழக அரசியல் வரலாறு இதுவரை காணாத இந்திய அரசியல் அரங்கத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு நம் வெற்றி தலைவருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு இருந்தது. இது ஆள்வோருக்கும் அதிகார வெறி கொண்டவர்களுக்கும் எரிச்சலூட்டியது. 2025 செப்டம்பர் 27 அன்று 3வது கட்டமாக நாமக்கல் மக்கள் சந்திப்பை முடித்து கரூரில் நடைபெற்ற நம் வெற்றி தலைவரின் மக்கள் சந்திப்பில் திட்டமிட்டு கற்பனைக்கும் எட்டாத வகையில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் இன்ன பிற செயற்கையான குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டனவோ என்று ஒரு விரல் புரட்சியே இருக்குதா உணர்ச்சியே ஏழ்மையை ஒழிக்கவே செய்யடா முயற்சியே ஏழையை ஒழிப்பதே உங்களின் வளர்ச்சியா. தீர்மானம் 1. கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த உறவுகளுக்கு இரங்கல். தமிழகத்தில் புதிய மற்றும் நேர்மையான அரசியல் அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தும் உன்னத லட்சிய நோக்கத்தை செயல் வடிவத்தின் முதல் படியாக நம் வெற்றி தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள தொடங்கினார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய ஊர்களில் நம் வெற்றி தலைவரின் அனல் பறக்கும் பேச்சும் ஆளும் தரப்பை நோக்கி எழுப்பிய கேள்விகளும் தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழக அரசியல் வரலாறு இதுவரை காணாத இந்திய அரசியல் அரங்கத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு நம் வெற்றி தலைவருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு இருந்தது. இது ஆள்வோருக்கும் அதிகார வெறி கொண்டவர்களுக்கும் எரிச்சலூட்டியது. 2025 செப்டம்பர் 27 அன்று 3வது கட்டமாக நாமக்கல் மக்கள் சந்திப்பை முடித்து கரூரில் நடைபெற்ற நம் வெற்றி தலைவரின் மக்கள் சந்திப்பில் திட்டமிட்டு கற்பனைக்கும் எட்டாத வகையில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் இன்ன பிற செயற்கையான குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டனவோ என்று